திருவானைக்கா விபூதி பிரகார மகிமை. திரு ஆனைக்காவை பற்றி நாம் சில விஷயங்கள் அறிந்திருப்போம். ஆனால் அரிய பல செய்திகளுடன் நாம் விபூதி பிரகார மகிமையை பற்றி சந்திக்க இருக்கின்றோம். ஆனைக்காவையும் ஸ்ரீ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியையும் ஸ்ரீ ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரையும் பற்றி எழுத்துக்களாலோ வார்த்தைகளாலோ எம்ப இயலாது. அப்படி எவரேனும் நினைத்தால் அது சமுத்திரத்தில் எவ்வளவு கொள்ளளவு தண்ணீர் இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்வதற்கு ஒப்பாகும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நாம் விபூதி பிரகார மகிமை பற்றி சிந்திக்க முயற்சிப்போம். இக்கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்குரியது. காவிரி நதியின் வடகரை தலங்களில் அமைந்துள்ள 60வது பாடல் பெற்ற சிவஸ்தலம். இந்த ஆலயத்தின் 4வது பிரகார சுவர் கட்டும் போது சிவபெருமானே ஒரு சித்தரை போல வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு விபூதியை கூலியாக கொடுத்ததாக ஸ்தல வரலாறு. முதலாவதாக ஏன் விபூதி பிரகாரம் சிறப்பு வாய்ந்தது? அதை எழுப்பியவர் சாஷாத் ஸ்ரீ ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரே ஆவார். இந்த விபூதி பிரகார வலம் என்பது திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி மகிமை வாய்ந்ததோ அவ்வளவு மகிமை வாய்ந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. சிறப்பம்சம் என்னவென்றால், விபூதி பிரகாரத்தை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரே சிவகணங்களை கொண்டு கட்டுவித்தார். அங்கு பணியாற்றிய பணியாளர்களுக்கு சித்தப்பருஷ் ரூபத்தில் எம்பெருமான் ஒவ்வொரு நாள் மாலையும் விபூதி பை ஒன்றை கூலியாக வழங்குவார். அது அவர்கள் கடைவீதிக்கு சென்றவுடன் எவ்வளவு உழைப்பை நல்கினார்களோ அதற்கேற்றவாறு காசுகளாக மாறியிருக்கும். ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அவர்கள் கால்களால் நடந்தவாறே இம்மதிலை அவர்களின் மேற்பார்வையில் கட்டுகிறார். அதற்கான காரணங்கள் சில. ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அசரீரியாக மூவேந்தர்களுக்கு தானே விபூதி பிரகாரத்தை மட்டும் கட்டுவிப்பதாக கூறுகின்றார். மேலும் கூறுகிறார், இதை நான் கட்டுவதால் நீங்கள் திறமை வாய்ந்தவர்கள் அல்ல என்று அர்த்தமாகாது என்றும் கூறுகிறார். ஏன் விபூதி பிரகாரம் வலம் வர வேண்டும்? ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினால்தான் விபூதி பிரகாரம் பற்றி நினைக்கவும் அதை பற்றிய செய்தியை அறியவும் அதில் ஈடுபடவும் முடியும் என்பதிலிருந்து அதன் பெருமையை அறிந்து கொள்ளலாம். கைகளால் தொட்டு விபூதி பிரகார மதிலை வணங்கினால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். நமஸ்கரித்தால் கோடி அஸ்வமேத யாக பலனை அடைவார்கள். 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனாலும் இவ்விபூதி பிரகார மகாத்மியத்தை கூற முடியாது. யார் ஒருவர் விபூதி பிரகாரத்தை பற்றி மற்றவர்களுக்கு கூறுகிறார்களோ ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அவர்கள் விஷயத்தில் சந்தோஷம் கொள்வார். நினைத்தது அத்தனையும் அளிக்க வல்லது இவ்விபூதி பிரகார பிரதிஷனம். சர்வ பாவங்களும் உடன் விலகும். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தவறாமல் பிரதிஷனம் செய்தால் அந்நோய் விலகும். பிள்ளை பேர் இல்லாதவர்கள் அப்பேரை அடைவார்கள். இதை மேற்கொள்பவர்களை கண்டு பிரம்மா முதலிய தேவர்கள் எப்போதும் ஆனந்தத்துடன் பூஜிக்கின்றனர். விபூதி பிரகாரம் பற்றிய சில குறிப்புகள். பிரதர்ஷனம் செய்யும் போது சிவ பஞ்சாட்சரம், சிவபுராணம், தேவாரம் போன்றவைகளை உச்சரித்துக் கொண்டு வலம் வருதல் நலம். காலை 11 மணிக்கு முன்பாகவும் மாலை 4:30 மணிக்கு மேலும் செய்வது சிறப்பு. சாதாரண நடையில் பூஜை செய்ய 35 முதல் 40 நிமிடங்கள் ஆகும். வலம் வந்த பின்பு எம்பெருமானை வணங்குதல் சிறப்பு. வெறும் காலில் பிரதர்ஷனம் செய்ய இயலாதவர்கள் காலுறை அணிந்து வலம் வரலாம். என்றவரை இப்பிரகாரம் பற்றிய மகிமையை அனைவருக்கும் கூறுதல் நலம். எப்படி செல்வது? திருச்சி மெயின் பேருந்து நிலையத்திலிருந்தும் ஜங்ஷனில் இருந்தும் ஸ்ரீரங்கம் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் திருவானைக்காவல் வழியாக செல்லும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ.